இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு அதிசயங்களை செய்கிற மாதம். ஆமென் சொல்லுமா? ஆண்டவர் ஆராதிக்கிற பிள்ளைங்க வாழ்க்கையில் கர்த்தர் சொல்கிறாரு, இந்த மாதத்திலே உன்னை அதிசயமாய் நடத்துவேன், அற்புதமாய் நடத்துவேன், ஆச்சரியமாய் நடத்துவேன். இந்த மாதத்திலே நீ ரொம்ப நாளாக எதிர்பார்த்து கொண்டிருக்க, ஜெபித்து கொண்டிருக்கிற எல்லாவற்றுக்கும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆசீர்வாதத்தையும் நன்மைகளையும் சுதந்தரிக்கிற மாதம். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவருக்கு பேர் அதிசயமானவர். ஆமென் சொல்லுமா? ஏன் அவருக்கு அதிசயமானவர் பேர் வச்சுக்காருன்னா, ஆண்டவர் அதிசயங்களை செய்கிறவர். ஆமென் சொல்லுமா? இந்த உலகத்துக்கு யாராவது ஒருத்தவங்களை பார்த்து சொல்லுவாங்க, இவங்க ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லுவாங்க. ஏன் அவங்கள பார்த்து நல்லவங்கன்னு சொல்கிறாங்க? அவங்க நல்லவங்களாக இருக்கிறதுனால நல்லவங்கன்னு சொல்கிறாங்க. இல்லையா சொல்லுமா? நம்ம ஏசப்பாவுக்கு என்ன பேர்னா, அவர் நாமம் அதிசயமானவர். அல்லேலூயா சொல்லுமா? அவர் நாமம் ஆச்சரியமானவர், அவர் நாமம் அற்புதம்னு வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா சொல்லுமா? அவர் சொல்றாரு, நான் உன் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வேன், அதிசயங்களை செய்வேன், ஆச்சரியமான காரியங்களை செய்வேன். இந்த மாதத்திலே தேவன் உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் பிள்ளைகளையும் உன் வேலையும் உன் தொழிலையும் உன் காரியத்தை தேவன் அதிசயமாய் நடத்துவார், அற்புதமாய் நடத்துவார், ஆச்சரியமாய் நடத்துவார். தேவன் செய்ய நினைத்தது உன் வாழ்க்கையிலே தடைபடாது. அல்லேலூயா சொல்லுமா? இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் யார் தான் தேவன்? நான் தான் தேவன்றார். அல்லேலூயா சொல்லுமா? ஒருவேளை பிற மதத்தினர் பல தெய்வங்களை, பல பேர் இந்த உலகத்தில் பல மதங்களை வணங்கலானோ, ஆண்டவர் சொல்றாரு, இப்பா இந்த உலகத்தில் இருக்க அத்தனை பேருக்கு யார் தான் தேவன்? நான் தான்ப்பா தேவன். அல்லேலூயா. ஏன் அப்படி ஒரு சவால் கொடுக்குறாரு? என்ன சவால் கொடுக்குறாரு? உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, ஒரு நம்பிக்கையை உண்டாக்குறாரு. என்ன நம்பிக்கையை உண்டாக்குறாருன்னா, எப்பா உன் வாழ்க்கையில செய்ய முடியாத அதிசயம் என்னால் செய்ய முடியாதுன்னு சொல்றதுக்கு ஒன்று கூட இல்லைப்பா, நான் அனைத்தையும் செய்து முடிக்கிற தேவன். அல்லேலூயா சொல்லுமா? யோபு சொல்லும்போது சொல்லுறான், யோபு 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்றான், தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. அல்லேலூயா சொல்லுமா? இந்த வசனத்தை சொல்லும்போது யோபோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஜீரோவா இருக்கு. அல்லேலூயா சொல்லுமா? எல்லாம் இருக்கும்போது சொல்லலை அந்த வார்த்தையை. அல்லேலூயா. எப்போ சொல்றான்? எல்லாம் முடிஞ்சிடுச்சு வாழ்க்கையில். நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சுட்டான், நஷ்டங்களை அனுபவிச்சுட்டான், வருத்தங்களை அனுபவிச்சுட்டான், இழப்புகளை அனுபவிச்சுட்டான். இப்போ நன்மைன்னு சொல்றதுக்கு பெருசா ஒண்ணுமே கையில் இல்லை. கடினமான சூழ்நிலை, பல சவால்களை சந்திச்சிருக்கான், பல வருத்தங்களை சந்திச்சிருக்கான், பல விதமான காரியங்களை சந்திச்சு ரொம்ப சோர்ந்து போன ஒரு சூழ்நிலை தான். ஆனால் அதன் மத்தியிலையும் ஆண்டவரை பார்த்து அவன் சொன்னான், தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் என் வாழ்க்கையிலே தடைபடாது என்று சொன்னான். இன்னொரு சுத்த தமிழ் மொழிபெயர்ப்பில் போட்டிருக்கு, தேவனே நீர் அனைத்தையும் செய்து முடிக்க ஆற்றல் உள்ளவர், நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. அல்லேலூயா சொல்லுமா? நம்முடைய மனசும் மாம்சமும் எப்பயுமே எப்படின்னா, சூழ்நிலை நமக்கு சாதகமாக இருந்தால் நம்ம மனசு வெற்றியாக பேசும். நமக்கு எல்லாம் அற்புதங்களாக நடக்கிற மாதிரி தோரணைகள் இருந்துச்சுன்னா நம்ம மனசு என்ன சொல்லும்? ரொம்ப மனசு வெற்றியாக பேசும். நடந்துரும், வந்துடும், செஞ்சிடும் அப்படின்னு நமக்கு சொல்லும். ஆனால் சவாலான சூழ்நிலை இருக்கும்போது மனசு என்ன சொல்லும்? ரொம்ப சோர்வாக இருக்கும், ரொம்ப பலவீனமாக இருக்கும், ரொம்ப அவிசுவாசமான வார்த்தைகள் என்ன செய்யும்? மனசில் ஓடிக்கிட்டு இருக்கும். ரொம்ப சவாலான கடினமான சூழ்நிலை, என்ன பேசுறதுனே சொல்ல முடியல. விசுவாசத்தை பேசுறதா, அவிசுவாசத்தை பேசுறதா, எதை பேசுறதுன்னு என்ன செய்ய முடியல. அப்படி தடுமாற்றமான சூழ்நிலை யாருக்கு? யோபோட வாழ்க்கையில. ஆனால் அந்த சூழ்நிலை கூட அவன் ஆண்டவரை பார்த்து சொன்ன, ஆண்டவரே இப்போ கூட நீங்கள் நினைச்சா என்னை ஆசீர்வதிக்க முடியும் ஆண்டவரே. அல்லேலூயா சொல்லுமா? அவர் அர்த்தம் என்ன தெரியுமா? நான் ஒன்றுமே இல்லாமல் தான் வந்தேன், என் தாயின் வயிற்றில் நான் பிறக்கும்போது நிர்வாணியாக வந்தேன், நிர்வாணியாக போகிறேன், ஒன்றுமே இல்லாமல் வந்தேன். இவ்வளோ ஆசீர்வாதங்களை, இவ்வளோ நன்மைகளை எல்லாம் யார் தான் கொடுத்தீங்க? நீங்கள் தான் கொடுத்தீங்க. இப்போ எனக்கு கடினமான சூழ்நிலை தான். ஆனால் சொல்கிறா, இப்போ கூட என் ஆண்டவர் நினைச்சார்னா அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. இப்போ கூட நீங்கள் நினைச்சீங்கன்னா, தேவரீர் என் வாழ்க்கையில் சகலத்தையும் செய்கிறதுக்கு நீர் வல்லவர் ஆண்டவரேன்னு சொன்னான். அல்லேலூயா சொல்லுமா? வலதுகை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே சொல்லுங்க, இந்த மாசத்தை அற்புதத்தின் மாசமாக
வார்த்தையை வாயில சொல்லணும். அற்புதத்தின் மாசமாக, அதிசயத்தின் மாசமாக, ஆசீர்வாதத்தின் மாதமாக இயேசுவின் நாமத்தினாலே நான் அறிக்கை செய்கிறேன். சொல்லுங்க, இப்ப கூட இந்த சூழ்நிலை கூட, இன்றைக்கு கூட, இந்த மாதத்துல என் தேவன் சகலவத்தையும் செய்ய நீர் வல்லவர் ஆண்டவரே. நீங்க செய்ய நினைச்சது ஒன்று கூட இயேசுவின் நாமத்திலே தடைபடாது, 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 தடைபடாது. கர்த்தர் நிச்சயம் செய்வார் என்று இயேசுவின் நாமத்திலே நான் விசுவாசிக்கிறேன். கரங்களை தட்டி இயேசுவுக்கு நன்றி செலுத்துவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அவன் பாருங்க சொல்றான், இப்ப கூட ஆண்டவரே நீங்க நினைச்சா என்ன ஆசீர்வதிக்க முடியும் ஆண்டவரே. அல்லேலூயா. 42:2 அப்படி சொல்றான். 42:10 போட்டிருக்கு, யோபு இழந்த அத்தனையும் கர்த்தர் அவனுக்கு 2 அத்தனையா திரும்ப கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுவோமா? தேவன் என்ன செய்ய விரும்புகிறார் தெரியுமா? நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜெபம் பண்ணா மட்டும் போதாது, நம்ம எதிர்பார்க்கணுமா? என்ன எதிர்பார்க்கணுமா? தேவன் அற்புதத்தை செய்வாரு. அல்லேலூயா. தேவன் அதிசயத்தை செய்வாரு, தேவன் உதவி செய்வாரு, தேவன் வாசல்களை திறப்பாரு, தேவன் நிச்சயம் வாழ்க்கை நன்மைகளை என்ன செய்வாரு? தருவாரு. இந்த மே மாசத்துல கர்த்தர் என்ன அதிசயமா நடத்துவேன்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதத்துல கர்த்தர் எனக்கு அதிசயத்தை செய்வார்னு நான் விசுவாசிக்கிறேன். அப்ப யோபு பாருங்க, அவன் விசுவாசிக்கிறான், வாயில விசுவாச அறிக்கை பண்றான், அதையே எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறான். 42 சொல்றான், அதே அதிகாரத்துல கர்த்தர் அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டாரு. அல்லேலூயா சொல்லுமா? தேவனுடைய பிள்ளைகளை இந்த கால வேளையில உங்களை பார்த்து சொல்றாரு, இந்த கால வேளையில வந்திருக்கீங்க, அவர் சொல்றாரு, உன் வாழ்க்கையில என்னால செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? ஒன்றுமில்லை. அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. தேவன் நினைச்சாருன்னா அற்புதம் உடனே நடக்கும். அல்லேலூயா. போன வாரத்தில் ஒரு திருமணத்துக்காக ஒருத்தவங்க வெள்ளிக்கிழமை வந்து பதிஞ்சிட்டு அவங்க மேரேஜுக்கு அந்த ப்ரொஃபைல்லாம் பார்த்தாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கிடைக்கல. இன்னும் ரொம்ப முகமெல்லாம் என்ன செஞ்சிச்சு? கொஞ்சம் வாடிடுச்சு, ரொம்ப அப்படியே சோர்ந்துட்டாங்க. அப்போ நான் என்னுடைய சாட்சியெல்லாம் அவங்களுக்கு சொன்னேன், நீங்கள் கர்த்தரை நம்புங்க, கர்த்தரை விசுவாசிங்க, இன்னும் உங்களுக்கு ஜெபம் என்ன செய்யலை? போதலை. நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்க, தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்வார். நானும் ஜெபம் பண்ணேன், கர்த்தர் எனக்கு என்ன செஞ்சார்? அற்புதம் செஞ்சார். ஒரு நாள் நைட்டில் உட்காந்து அழுது ஜெபம் பண்ணேன், கர்த்தர் காதில் பேசினாரு. அடுத்த நாளே பொண்ணு வந்துச்சு, 1 மாசத்துல கல்யாணமே முடிஞ்சிருச்சு. அல்லேலூயா. அப்படின்னு அவங்களுக்கு விசுவாசமாக சொன்னேன். வெள்ளிக்கிழமை வந்தாங்க, முடிச்சுட்டு அவங்க சுகமளிக்க ஆராதனை வந்து சர்ச்சில் உட்காந்துட்டாங்க. அப்படியே உட்காந்து அந்த ஆராதனை அட்டன் பண்ணும்போது அந்த பொண்ணை பார்த்தேன், அழுது ஜெபம் பண்ணுச்சு. எப்படி ஜெபம் பண்ணுது? ரொம்ப அழுது ஜெபம் பண்ணுது. அவனை பார்த்தேன், சரி ஏதோ கர்த்தர் இந்த குடும்பத்துக்கு அற்புதம் நிச்சயம் செய்ய போகிறான். அடுத்த நாளே மாப்பிள்ளை வந்துருச்சுங்க. இல்லையா சொல்லுமா? வந்து அடுத்தவங்க அடுத்த நாளே வந்து பதிஞ்சாங்க, வாட்ஸ்அப்பில் போட்டு விட்டேன், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஓகேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு அடுத்த நாள் பேசிட்டாங்க. இந்த திங்கக்கிழமை என்ன செய்ய போகிறாங்க? வந்து பேசி முடிக்க வர்றாங்க. இல்லையா சொல்லுமா? நான் சொல்லுவேன், நம்முடைய தேவன் அதிசயத்தின் தேவன். அல்லேலூயா சொல்லுமா? உங்கள்கிட்ட எதிர்பார்க்கலாம் என்ன தெரியுமா? இன்னும் ஜெபத்தை கூட்டு, இன்னும் வேதத்தை கூட்டு, இன்னும் கர்த்தரை நோக்கி என்ன செய்ய பாரு, இன்னும் ஆண்டவர் நோக்கி உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லு. இன்னும் ஆண்டவரே நான் உங்களை தான் நம்பி இருக்கிறேன், நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும், நீங்க தான் எனக்கு அற்புதம் செய்யணும், நீங்க தான் அதிசயம் செய்யணும். கர்த்தாவே, உலகத்தை நம்பல, அந்நிய தெய்வத்தை நம்பல, மனுஷங்களை நம்பல, இவங்க அவங்க யாரையும் நம்பல, நான் வானத்தையும் பூமியும் படைச்ச கர்த்தரை நம்பி இருக்கிறேன். அவர் என் வாழ்க்கையில செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. என் தேவன் நிச்சயம் எனக்கு அற்புதம் செய்வார். அப்படி நீங்க விசுவாசிங்கன்னா, நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா, நீங்க கேட்டீங்கன்னா, நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா, நீங்க அறிக்கை செய்யுங்கன்னா, கர்த்தர் உங்க வாழ்க்கையில அற்புதங்களை அதிசயங்களை செய்கிறதுக்கு அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, எப்பா உன் வாழ்க்கையில செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று இல்லப்பா, உன் வாழ்க்கையில எந்த அதிசயத்தையும் நான் செய்ய முடியும். ஆமென் சொல்லுங்க. எந்த அதிசயத்தையும் நான் செய்ய முடியும், எந்த அற்புதத்தையும் நான் என்ன செய்ய முடியும்? செய்ய முடியும். ஆனா உங்ககிட்ட கேட்கிறாரு, நீ ஜெபம்னு, நீ விசுவாசி, நீ அறிக்கை செய்ய, நீ எதிர்பார்த்து கொண்டிரு, நீ காத்து கொண்டிரு. தேவன் சொல்றாரு, உன் வாழ்க்கையில நான் அதிசயங்களை செய்வேன். யோபு 5:9 வாசிங்க. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். அல்லேலூயா சொல்லுமா? அப்படின்னா பாருங்க, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியமா அப்படின்னா அர்த்தம், நீ ஏன் உட்காந்து உன் மண்டையை வச்சு யோசிச்சு என்னதான் யோசிச்சு பார்த்தா கூட எப்படி நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் நடத்தி, எப்படி நம்மளை கொண்டு வந்து, எப்படி நம்மளை இது வரைக்கும் என்ன செஞ்சிருக்காரு? உதவி செஞ்சு
நம்மளை வழி நடத்தி வந்திருக்காருங்கிறத நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்கள் ஆரம்பத்தை யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. உங்கள் மூளைக்கே உங்கள் அறிவுக்கே எட்டாது அவர் உங்களை வழி நடத்தின பாதைகள். அல்லேலூயா சொல்லுமா. உங்களுடைய ஆரம்பம், உங்களுடைய துவக்கம் அற்பமாக இருக்கும், ஆனால் முடிவு எப்படி இருக்கும்? சம்பூர்ணமாக இருக்கும். அவர் சொல்றார், நீ என்ன செய்யாத, இந்த அற்புதத்துக்கு எப்படி நடக்கும், அது எப்படி நடக்கும், இது எப்படி நடக்கும், அதை என்ன செய்ய போகிறோம், இது என்ன செய்ய போகிறோம், இதை என்ன பண்ணுறது, அதை என்ன பண்ணுறது, இதெல்லாம் உங்கள் வேலை கிடையாது. அல்லேலூயா சொல்லுமா. நம்ம வேலை என்ன தெரியுமா? ஜெபிக்கணும், விசுவாசிக்கணும், அற்புதம் செய்யணும். அல்லேலூயா சொல்லுமா. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஜெபம் பண்ணும்போதே ஆண்டவருக்கே அட்வைஸ் கொடுப்பாங்க. இருதயத்தில் ஹார்ட் அட்டாக் அப்படின்னு படுத்துனான்னு வச்சுக்கோங்க, ஜெபம் பண்ணுவாங்க. எசப்பா அந்த இருதயத்தில் இருக்கிற எசப்பா, அந்த இருதயத்துக்குள்ள நரம்பெல்லாம் போயிட்டு பார்த்தீங்களா எசப்பா, அந்த கொழுப்பெல்லாம் உள்ள அடைச்சிருக்க எசப்பா, எசப்பா நீங்கள் அந்த என்ன செய்யுங்க, அந்த நரம்புக்குள்ளே போய் எசப்பா அந்த கொழுப்பை பூரா கரையை பண்ணி எசப்பா அந்த வேற எதுவும் பிரச்சனை இருந்தால் அதெல்லாம் சரி பண்ணி, யாருக்கு? ஆண்டவருக்கு முழு வைத்தியத்தை ஜெபத்தில் சொல்கிறது. அல்லேலூயா. நான் சொல்லுவேன், நீங்கள் நினைக்கிறதுக்கும் நீங்கள் வேண்டிக் கொள்றதுக்கும் அவர் அதிகமாக கிரியை செய்கிற தேவன். ஆண்டவருக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ண வேண்டாம். ஆண்டவர்கிட்ட நீங்க செய்ய வேண்டியது ஜெபம் பண்ணுங்க. ஆனா உங்க மூளை கேட்கும், அது எப்படி நடக்கும், இது எப்படி நடக்கும், அப்படி இப்படிலாம் ஜெபம்னா மனசுக்கு எப்படி இருக்கும்? சரி நம்ம ஜெபம் பண்ணிட்டோம், ஆண்டவர் ரத்த குழாய் போய் விட்டார், அங்கே கொழுப்பை அடைத்து அங்கே இருக்க சூறுகள்லாம் எடுத்து 4 வாழ்வை என்ன செஞ்சிட்டாரு, கிளீன் பண்ணி. இப்படி ஜெபம் பண்ணாதான் நிறைய பேருக்கு எப்படி இருக்கு? திருப்தியா இருக்கு. நான் சொல்லுவேன், அவர் உன்னை குறித்து வச்சிருக்க பிளானும் உனக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆராய்ந்து முடியாத அளவில் அவர் வச்சிருக்காரு. எப்படி வரும், எந்த ரூபத்தில் வரும், எப்படி பிரச்சனை சால்வ் ஆகும், எப்படி தேவைகள் சந்திக்கப்படும், எப்படி காரியங்கள் என்ன செய்யும், ஜெயமாக மாறும், எப்படி வீட்டார் ரட்சிக்கப்படுவாங்க, எப்படி வீட்டார் தேவனை பிடிச்சு கொள்வாங்க, எப்படி வீட்டுக்குள்ள எழுப்புதல் வரும், எப்படி ஆசீர்வாதம் வரும், எப்படி எல்லாத்திலிருந்தும் விடுதலை ஆகி எப்படி எல்லாத்தையும் சந்திச்சு எல்லாத்தையும் எப்படி முடிச்சேன்னு எனக்கே தெரியல அப்படி நீங்க சொல்லுவீங்க பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் அற்புதம். அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா. அவர் பாருங்க, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியத்தை செய்ய போறேன்றார். உன்னால உட்காந்து ஆராய்ச்சி பண்ணா கூட என்ன செய்ய முடியாது, ஆராய்ச்சி பண்ண முடியாது. அவர் பெரிய காரியங்களை செய்கிற தேவன். அதுக்கப்புறம் அவன் சொல்றான், எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர். அல்லேலூயா சொல்லுவோமா. அப்படின்னு அர்த்தம் தெரியுமா? ஒரு அதிசயம் இல்லை, 2 அதிசயம் இல்லை. அவர் சொல்றாரு, கர்த்தர் செஞ்ச அற்புதங்களையும் அதிசயங்களையும் உன் வாழ்க்கையில் உன்னால் என்ன செய்ய முடியாது, எழுதி வச்சோ அல்லது இத்தனை அற்புதம்லாம் சொல்ல முடியாது. நித்தம் 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 தேவன் உன் வாழ்க்கையை அற்புதமாக அதிசயமாக ஆச்சரியமாக கர்த்தர் உன்னை வழிநடத்தி உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன். அல்லேலூயா சொல்லுவோமா. அப்போ யோபு அதை அனுபவிச்சவன். யோபு யாரு? அனுபவிச்சவன். என்ன அனுபவிச்சவன்? ஒண்ணுமே இல்லாம வந்தவன். அவனை குறித்து பைபிளை போட்டிருக்கு, கிழக்கத்திய தேசங்களிலேயே பெரிய பணக்காரனா. இந்தியாவிலே பெரிய பணக்காரன் கிடையாது. அல்லேலூயா. கிழக்கு நாடுகளில் எத்தனை நாடுகள் இருக்கோ, ஒரு 30-40 நாடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 40 நாட்டிலே பெரிய பணக்காரன் யாரு? யோபு. அப்ப அவன் எத்தனை அற்புதத்தை பார்த்திருப்பான், எத்தனை அதிசயத்தை பார்த்திருப்பான், எத்தனை நன்மைகளை பார்த்திருப்பான், எத்தனை பெருக்கத்தை பார்த்திருப்பான், எவ்வளவு பணத்தை பார்த்திருப்பான், தங்கத்தை பார்த்திருப்பான், வெள்ளியை பார்த்திருப்பான், வேலைக்காரிகளை பார்த்திருப்பான், காரிய ஜெயங்களை பார்த்திருப்பான். அதனால அவன் சொல்றான், ஆண்டவர் என் வாழ்க்கையில எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தேவன். அல்லேலூயா சொல்லுமா. தேவனுடைய பிள்ளையே, இந்த கால வேளையில உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இந்த மே மாசத்துல நான் உன் வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய போகிறேன், அதிசயங்களை செய்ய போகிறேன். உன் வாழ்க்கையை கர்த்தர் ஜெயமாய் நடத்த போகிறார். இந்த மாதத்துல எந்தெந்த விஷயத்துக்காக நீ அற்புதம் நடக்கலன்னு சொல்லி ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருக்கியோ, இந்த மே மாசத்துல முழுமையாக அந்த அற்புதங்களையும் அந்த ஆசீர்வாதங்களையும் நீ சுதந்தரிப்பாய். அவர் சொல்றாரு, என்னால செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. தேவன் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வார். எழுந்து நிற்போம், கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். இந்த வாக்குத்தத்த வசனத்தை உரிமை பாராட்டி நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நிச்சயமாக அந்த காரியங்களை தேவன் நமக்கு வாய்க்க பண்ணுவாராக. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. அதிசயங்களை செய்கிற தேவனே, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தேவனே, என்னால செய்ய முடியாத அதிசயமான காரியம் உன் வாழ்க்கையிலே உண்டோ? பரிசுத்த ஆவியானவரே, இந்த கால வேளையில வந்திருக்க பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். எத்தனையோ பேர் தங்க வாழ்க்கையில எத்தனையோ விஷயத்துக்காக
இந்த அற்புதம் வேணும், இந்த அதிசயம் வேணும், இந்த விஷயத்துல எனக்கு நன்மை வேணும், இந்த விஷயத்துல ரொம்ப நாளா தடையா இருக்கு, இந்த தடை மாறணும், தாமதங்கள் மாறணும். ஆண்டவரே, அமைதியா இருக்கிறது போல தெரியுது, எந்த பக்கத்துல இருந்து நன்மை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியல, ஆனா நான் உங்களை நம்புறேன்னு சொல்லி இந்த கால வேளையில நம்முடைய பிள்ளைகள் தேவ சமூகத்துல வந்திருக்காங்கப்பா. இந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கீங்க, என்னால செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ. கர்த்தர் சொல்றார், இந்த மாதத்திலே தேவனுடைய பிள்ளையை உனக்கு அதிசயத்தின் மாதம். இந்த மாதத்திலே தேவன் உன் வாழ்க்கையிலே கிரியை செய்ய போகிறார். உன் குடும்பத்துக்குள்ளாய் கிரியை செய்ய போகிறார். உன் பிள்ளைங்க வாழ்க்கையில கிரியை செய்ய போகிறார். உன் வேலையில கிரியை செய்கிறார். உன் தொழிலே கிரியை செய்கிறார். தேவன் சொல்றார், நான் உனக்காக இறங்கி உன் நடுவே நின்று நான் அற்புதங்களை செய்கிற தேவன். அவர் சொல்றார், இந்த மாதத்திலே கர்த்தர் உங்கள் நடுவே அற்புதங்களை அவர் செய்வார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி இயேசு நாமத்தில, ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவரே இந்த மாதத்திலே கர்த்தர் என் நடுவே நீர் அற்புதங்களை செய்வீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே தேவன் என் வாழ்க்கையிலே அற்புதங்களை, அதிசயங்களை, ஆச்சரியமான காரியங்களை நீர் செய்கிற தேவனாய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப மன வருத்தத்தோட, ரொம்ப சோர்ந்து போய் ஒரு சில காரியத்தை நினைச்சு அங்கலாய்த்து கொண்டிருக்கிறேன் என் அன்பு மகளே, என் மகனே, கர்த்தர் சொல்றாரு, என்னால செய்ய முடியாத அதிசயமான ஒரு காரியம் வாழ்க்கையில இருக்குன்னு நினைக்கிறியா? அவர் சொல்றாரு, இன்னும் என்னை நோக்கி நீ கூப்பிடு, இன்னும் என்னை அதிகமாய் தேடு, இன்னும் என்னை அதிகமாய் ஆராதி. என்னை நோக்கி நீ கூப்பிட்டேனா, அவர் சொல்றாரு, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உன் வாழ்க்கையில செய்வேன். வலதுகை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் உங்களை தான் நம்பி இருக்கிறேன். ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவர் நான் உங்களை தான் நம்பி இருக்கிறேன். ஆண்டவர், இந்த மே மாசத்துல ஆண்டவரே அற்புதத்தின் மாசம் நீங்க சொன்னீங்களே, அந்த வார்த்தையை நான் பிடித்துக் கொள்கிறேன். ஆண்டவரே அந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே அந்த வார்த்தையை இயேசுவின் நாமத்தினாலே எனக்கு நான் எடுத்துக்கொள்றேன். ஆண்டவரே அந்த வார்த்தையை இயேசுவின் நாமத்தினாலே எனக்கு நான் சுதந்தரித்துக் கொள்கிறேன். ஆண்டவரே இந்த மே மாதத்திலே என் தேவன் என் வாழ்க்கையிலே கிரியை செய்வீராக. இயேசுவின் நாமத்திலே தேவன் என் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே கர்த்தருடைய கரம் உன்மேல் இறங்கி வருகிறது. கர்த்தருடைய கரம் உன்மேல் இறங்கி வருகிறது. கர்த்தருடைய கரம் உன்மேல் இறங்கி வருகிறது. தடைகளை நீக்கி போடுகிறவர் உன் முன்பாக வந்திருக்கிறார். உன் வாழ்க்கையிலே அற்புதங்களை சுதந்திரிக்க விடாதபடி இருக்கிற எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்திலே இந்த கால வேளைகிறதே அத்தனை தடைகள் விலகுகிறது. ஆண்டவர் சொல்றாரு, நீ போ அற்புதத்தை பார்ப்பார், நீ போ அதிசயத்தை பார்ப்பார், நீ போ காரியத்தை நடப்பி அற்புதத்தை பார்ப்பார், நீ போய் முயற்சி செய். தேவன் சொல்றார், உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவேன். உன் தேவனாய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நீ போகிற இடமெல்லாம் அவர் சொல்றார், உனக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆச்சரியமான காரியங்களை நான் செய்வேன். யோபு சொன்னா, கடினமான சூழ்நிலையில, ரொம்ப கடினமான சூழ்நிலை, வறண்டு போன சூழ்நிலை, அவன் சொன்னா, ஆண்டவரே தேவரீர் நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைச்சது ஒன்றும் தடைபடாதுன்னு இப்பவும் நான் நம்புறேன்னு சொன்னான். சொல்லுங்க ஆண்டவரே, அந்த வார்த்தையை சொல்லுங்க, இப்பவும் நான் உங்களை நம்புறேன். ஆண்டவரே சூழ்நிலை சவாலா தான் இருக்கு. ஆண்டவரே காரியங்கள்லாம் ரொம்ப சவாலா தான் இருக்கு.
ஆனாலும் நான் உங்களை நம்புறேன். சொல்லுங்க, உங்களை நம்புறேன், உங்களை நம்புறேன், உங்களை நம்புறேன், உங்களை நம்புறேன். யோபு உங்களை நம்பினது போல நானும் உங்களை நம்புகிறேன். இந்த மாதத்திலே கர்த்தர் எனக்கு மறுபடியும் ஆசீர்வாதத்தை கொடுக்க போறீங்க, மறுபடியும் எனக்கு வெற்றியை கொடுக்க போறீங்க, மறுபடியும் எனக்கு ஆண்டவரே நன்மைகளை கொடுக்க போறீங்க. நான் இழந்து போன எல்லாத்தையும் கர்த்தர் எனக்கு ரெண்டத்தனையாய் கர்த்தர் கொடுக்க போறதுக்காய் ஸ்தோத்திரம். ரெட்டிப்பான நன்மை வரட்டும், ரெட்டிப்பான அபிஷேகம் வரட்டும், ரெட்டிப்பான வல்லமை வரட்டும், ரெட்டிப்பான ஆவிக்குரிய வரங்கள் வரட்டும், ரெட்டிப்பான தேவனுடைய கிருபைகள் வரட்டும், ரெட்டிப்பான சுகம் வரட்டும், ரெட்டிப்பான வெற்றி வரட்டும், ரெட்டிப்பான ஜெயம் உண்டாகட்டும், ரெட்டிப்பான சம்பளம் வரட்டும். தொழில் இயேசுவின் நாமத்திலே இந்த மே மாசத்திலே ரெட்டிப்பாய் நடப்பதாக. ஆண்டவர் சொல்றாரு, என்னால செய்ய முடியாத அதிசயமான காரியம் உன் வாழ்க்கையில ஒன்று இல்லை. அவர் சொல்றாரு, நீ என்ன நம்பி இருக்க, என்ன விசுவாசிருக்க, என்கிட்ட சொல்லிருக்க, இந்த மாதத்திலே அற்புதத்தை நீ பார்ப்பாய். நீ ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தேவனே தகப்பனே, இந்த மே மாசத்துல இந்த பிள்ளைங்களுக்கு எண்ணி முடியாத அதிசயங்களை பண்ணுங்க. இந்த பிள்ளைங்க சாட்சி சொல்லணும், எப்படி நடந்துச்சுன்னே தெரியல. இந்த மாதத்துல கர்த்தர் எங்களை அற்புதமா நடத்தினாரு. இந்த மாதத்துல எங்களுடைய வேலைகள் எல்லாம் நிறைய விஷயங்கள் ரொம்ப சவாலா இருந்துச்சு, ஆனா கர்த்தர் கூட இருந்து எல்லாத்தையும் சிறப்பா நடத்தினார் என்று சொல்லத்தக்கதாக தேவன் சொல்றாரு, நீ என்னை மகிமைப்படுத்தத்தக்கதாக ஆண்டவர் சொல்றார், நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு நீங்க திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் துதிப்பீர்கள், உங்களுக்கு அற்புதம் நடக்கும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நன்றி நன்றி இயேசு ராஜா, கோடி கோடி நன்றி ராஜா. நன்றி நன்றி இயேசு ராஜா, கோடி கோடி நன்றி ராஜா.